பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். இவ்வளவுதான் ஆன்மீகம். அருவத்தில் உருவம் வைத்தான், ஆதி அந்த மெய்ப்பொருளும் வைத்தான். பருவதன் 10 மெய்யும் தமிழ்ப் பாடலில் பதிய வைத்தான். கருமுதல் காத்து உய்க்கும் கருணையும் விளங்க வைத்தான். வருவதும் போவதும் வரணவன் செயலே என்று முழுவதும் தெரிய வைத்த முத்தமிழ் மாலை சூட்ட குறிப்பன் கடவுள். மேற்காணும் பாடல் இந்த பேரண்டம் வழங்கிய ஒன்று. முதலில் உலகம் ஓர் அடர் அணுவாகத்தான் இருக்கிறது. அதில் உண்டானதுதான் 5 பூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. அந்த பூதங்கள் திட்டமிட்டு கட்டமைக்கும் வித்தான அணுக்கள், வித்து பிளஸ் அணுதான் விஷ்ணு என்று சொல்லப்படுகிறது. இங்கு சீவனுள்ள சீவிதங்களாக மாயம் போன்று உருவாகி வாழ்ந்து வருவதன் பெயர்தான் விஷ்ணு. அப்படி எண்ணிலா பிறவியாக புல், பூண்டு, மரம், கல், ஊர்வன, பரப்பன, மிருகம் என எல்லா பிறப்பையும் கடந்து நிறைவில் அடையும் பிறவிதான் மனித பிறவியாகும். அதனை உணராமல் உலக மாயையான பிறவி பிணியில் சிக்கிக்கொண்டு மீண்டும் மீண்டும் பிறந்து இறப்பதே மனித வாழ்வாக இருக்கிறது. எப்படி உயிர்கள் இங்கு வந்தது என்பதை காண்போம். முதலில் ஒரு செல் உயிரினங்கள் வந்தன. அதுதான் தரைப்பாசி. அந்த பாசி என்ற சொல்லில்தான் பாசம் என்ற சொல் வருகிறது. எல்லா உயிர்களிடமும் இருக்கக்கூடியது. மனிதர்களும் பாசத்தில் வழுக்கி வினைகள் உண்டாகி பிறவி வலைக்குள் சிக்க வைக்கவும் வழியாகவும் இருக்கிறது. தரைப்பாசியை தொடர்ந்து மரங்கள், செடிகொடிகள் உருமாறி உருவாகின்றது. அவை நீரில் கலந்து அணுக்களுடன் பிணைந்து மிதப்பன, நடப்பன, பரப்பன என்று பல்லுயிர்கள் பெருகுகிறது. அதன் நிறைவாகவே மனித சீவித படைப்பானது வருகிறது. இதுதான் பேரண்டம் விளக்கிய உயிர்களின் இரகசியமாகும். அதலின் விதை இல்லாமல் செடி இல்லை. பேரண்டமே அந்த விதை. அதுவே கடவுள். இங்கு 84 லட்சம் உயிரினங்கள் பிறவி எடுக்க காரணம் இருக்கிறது. அதில் மனித பிறவியானது மகத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் மனிதன் மட்டும் இயல்போடு ஒன்றி பேரண்டத்தை தன்னுள் உணர்ந்து எல்லா பிறப்புகளின் தன்மையையும் அறிந்து தன் பிறவிப்பிணியை நீக்கி தன் தவத்தால் உடலின் 6 ஆதாரங்களை கடந்து அண்டத்தோடு தொடர்புபடுத்தும் துரியாதீதத்தில் ஓர் ஆதாரத்தை உணர்ந்து 7 ஆதாரங்களின் தன்மைகளை அறிந்து உணர்ந்தவர்கள்தான் சித்தர்கள் ஆகின்றனர். அத்தகு இறையான சித்தர்கள் மனிதர்கள் தங்கள் வாழ்வில் அறத்துடன் வாழ்ந்து தன் உடலில் உள்ள ஆதாரங்களை உணரவே ஆலயம், சிலைகளை தத்துவமாக வடித்தனர். புறத்தில் அவர்கள் உருவாக்கிய அந்த 7 தெய்வங்களையும் பிரம்மி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரி என்று அழைத்தனர். இதனை சப்த கன்னிமார்கள் என்றும், இதனை எத்துத்தான் மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, துரியாதீதம் என 7 ஆதாரத்தை தத்துவமாக கூறினர். சப்த கன்னிமார்கள் அனைத்தும் வாளை அன்னையின் அம்சமாகும். வாளை என்பதுதான் காற்று. அந்த காற்றான சீவனை முறைப்படி ஒடுக்கினால் சிவமாகலாம். ஆக சிவனே சிவன் மூலமாகவும், சிவனே சீவன் சீவனாகவும், சிவனே சீவன் மெய்யாகவும் இருந்து ஒரு சீவிதன் சித்தம், மனம், புத்தி வாக்கில் சேர்ந்து ஒளிரும்போது சிவனே சீவன் சார்ந்து சித்தி சுத்தி முத்தி முற்றும் கூட்டித்தரும். அதன்பின் சிவனே சீவனை காத்து சின்மயமாக்கும் மற்றும் மெய் முற்றுப்புள்ளியாகிவிடும். அப்படி சீவனை சிவமாக்கவே மெய் அணுக்கள் முறையாக ஆள்கின்றது.
அப்படி ஆள்வதை விஷ்ணு, அதாவது வித்து பிளஸ் அணு என்றும், அதனால் வெளிவரும் படைப்பை பிரம்மம் என்றும் கூறுகிறோம். ஆக மெய்யை உணர வேண்டுமெனில் உலகில் ஒளியான நாதம் பிறக்குமிடமான இக உலகத்தில் இயக்க நிலையாக இருக்கும் பிரம்மா விஷ்ணு என்ற ஆற்றலை முழுமையாக உணர்ந்து செயல்களை செய்தால் நாமே சிவமாகும் வித்தையை அறியலாம். பிரம்மா விஷ்ணு சிவன் என்பதுவே மனித உடலில் 3 ஆற்றலாக செயல்படுகிறது. 3ற்கும் இயங்கும் அந்த ஆற்றல்தான் சக்தி. அந்த 3 சக்திதான் சரஸ்வதி, லக்குமி, துர்க்கை ஆகும். அதில் பேசுவது, பாடுவது, ஜெபிப்பது என்று செயலாற்றுவதுதான் சரஸ்வதி. அதனை ஆதிநாதம் என்றும் ஜீவநாதம் என்றும் அழைக்கின்றனர். அதுவே ஜீவ ஆற்றல்களாக வெளிப்படுகிறது. அரு உருவமும் ஆதிசிவன் ஐந்தொழிலும் பருவமும் பரிபக்குவமும் பறைச்சாற்றும் ஒருவன் வருவித்து வாழ்வித்து அருள் ஈந்தான் மானிடருக்கு கரு அத்தன் காரண காரிய காரணியான பருப்பொருள் சிவய நம. மேற்காணும் பாடல் சாதாரண பாடல் அல்ல. இந்த பேரண்டமான இறை உணர்த்திய பாடல் அது. அன்னை அருளால் உளமகிழ்ந்து அளித்த அற்புத பாடல் இது. பஞ்சபூதங்களின் இயக்கத்தை தன்னுள் உணர்ந்து உயிர்கள் இங்கு நலமுடன் வாழ்வதற்கு கருவினை உண்டாக்கி உயிர்களாக தருவித்து அதற்கு 5 தொழில்களை உருவாக்கிய ஒருவன்தான் இந்த பேரண்டமான இறைவன். அவன்தான் சிவன். பேரண்ட நிலையை தன்னுள் உணர்வதற்கு மனிதர்கள் வினையின்றி தன்னை உணரும் பேரறிவை பெற்று வாழ வேண்டும். அப்போது எல்லா நிலையும் கடந்து பேரறிவால் அந்த பருப்பொருளை உணர முடியும். அந்த பருப்பொருள்தான் இங்கு தெய்வமாக விளங்குகின்ற தமிழ்மொழி, இலக்கியம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, உணவு என எல்லாமும் வந்தது. அந்த பருப்பொருளாக இருப்பதுதான் சிவயநம என்னும் பேரண்டம். தமிழ் என்பது மொழி மட்டுமல்ல, அதுவே இறையை அடையும் வழி. இந்த பேரண்டம் வழங்கிய அருள்மொழி. தமிழில் எல்லா சொல்லிலும் 5 பொருள்கள் இருக்கும். அவை கருப்பொருள், பருப்பொருள், மெய்ப்பொருள், நுண்பொருள், உய்ப்பொருள் என்று 5 வகைப்படுகின்றன. அதில் கருப்பொருள் என்பது மூலமாகும். அதுதான் ஆதாரமாக இருப்பதாகும். பருப்பொருள் என்பது சத்தாகும். அது உள்ளடங்கி இருப்பதாகும். மெய்ப்பொருள் என்பது கடவுளாகும். அது என்றுமே நம்முள் நிலைத்திருப்பதாகும். நுண்பொருள் என்பது பசியை போன்றது. அது புறத்தில் புலப்படாதது. உய்ப்பொருள் என்பது சீவன் அழிவில்லாமல் இருப்பதாகும். இதுவே சிவயநம. எல்லா உயிர்களிலும் இருந்து இயக்குகிறது. இங்கு உருவெடுத்து வந்த உயிர்கள் தன் அகத்தில் 5ஆக விளங்கும் உண்மை பொருளை உணர்ந்து அறமான புண்ணிய வாழ்வை வாழ்வதுதான் உண்மையான ஆன்மீகம். ஆக இங்கு மனிதர்களுக்கு புரிதல் மட்டுமே தேவைப்படுகிறது. அதுதான் இங்கு அரியதாகவும் இருக்கிறது. ஆசைக்காக, ஆதாயத்திற்காக பக்தி செலுத்துவதைத்தான் காண முடிகிறது. ஆதாயத்தோடு வருவோரால் நல்ல காரியங்களில் தடை உண்டாகும். அழியும் பொய்ப்பொருளை எதிர்நோக்கி ஆதாயம் தேடும் எவருமே மெய்ப்பொருளை உணர இயலாது. இந்த வாழ்வில் பிற நலன் பேணி பிற ஆன்மாக்களுக்கு கொடுத்து வாழும்போது இந்த பேரண்டமே தகுந்த நேரத்தில் நம்மை கோமானாக்கி அழகு பார்க்கும் என்பதுதான் உண்மை. அந்த பேரண்டமே நம்முடைய பிண்டத்தில் எல்லாம் உணர்த்தி மனமானது ஒடுங்கி நமக்குள் வெற்றிடம் உண்டாகி பேரறிவு வாய்க்கும். இங்குள்ள எல்லா உயிர்களின் அங்கம் நாம் என்பதும் புரியும். அதன் பின்னர் நாமே பேரண்டமாக திகழ்வதை உணரலாம். நமக்கான வினை நீங்கி பேரண்டத்தின் அருளானது நம்முள் நிலை கொள்ளும். அதன் பின்னர் நமக்கான நிகழ்வுகள் அனைத்தும் சரியாக நடக்கும். இங்கு எல்லோரும் வாழும்போதே சிவமாகவும் சக்தியாகவும் தான் இருக்கின்றோம். அதனுடன் சீவ சக்தியானது இயங்குவதால் உயிர் வாழ்கிறோம். நாம் காணும் அனைத்து ஜீவிதங்களும் சிவசக்தியின் வடிவமாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆன்ம விழிப்புணர்வுடன் பிற ஆன்மாக்களிடம் பேதமின்றி அறவாழ்வை வாழ வேண்டும். நாம் எப்படி நம்முடைய ஆன்மாவை உணர்ந்து
நம்முள் இயங்கும் காற்றான வாளை சக்தியான சீவனை ஒடுக்கி சிவமாக வந்துள்ளோமோ அப்படித்தான் எல்லா ஆன்மாக்களும் இங்கு வந்துள்ளது. சில ஆன்மாக்களுக்கு தகுந்த வினைகளை நீக்க வைத்து அருள் சீவிதராக மாற்றுகிறது, சிலரை அடுத்த பிறவிக்கு அனுப்பிவிடுகிறது என்பதை உணர்ந்து பேதமின்றி பயணிக்க வேண்டும். ஆண் சாதி பெண் சாதி என்ற இரு சாதியை தவிர இங்கு வேறு சாதி இல்லை. மதம் பிடித்த யானையை அடக்க முடியாதுதானே. சமயத்திற்கு சமயம் மாறி பேசும் மனிதர்கள் உண்மைத்தன்மை அற்றவர்கள்தானே என்பதை உணர்ந்து இங்குள்ள எதையும் சார்ந்து ஆணவமாக வாழ்ந்து விடாமல் எல்லாவற்றையும் ஆன்மாவாக பாவித்து பிற ஆன்மாக்களின் நலன் பேணி வினையற்ற வாழ்வை வாழ வேண்டும். புராண இதிகாச கற்பிதங்களை புறந்தள்ளி இயல்பான வாழ்வை அறம் சார்ந்து வாழ்ந்தால் போதும். பரசக்தியானது நம்முள் ஒடுங்கி அறிவுக்கும் மேலான பேரறிவு சித்திக்கும். வழிபாடு, ஆடம்பர பக்தி பூசைகள் எல்லாம் ஆன்மீகம் அல்ல. அதனால் நம்முடைய ஆன்மாவை உணர்ந்து சீவனின் மூலமறிந்து சிவமாகி விடுவதுதான் நிறைவான ஆன்மீகமாகும். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ. திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.